செகண்ட் சமி எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸனுடைய மதிப்புகள் 4 இருக்கணும். ஆனால் இங்கே ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா நான் அப்படியே எழுதிடலாம். இங்கே ஈக்குவல் டு 16ன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், 2 சமன்பாடாக 2 காரணியாக பார்க்க போகிறோம். அதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், பின்னாடி வர அந்த எக்ஸனுடைய கெழுவானது சமமாக இருக்கணும். ஓகே, முதல் கணக்கில் பார்த்த மாதிரி தான். இங்கே 7 4 சேர்த்தா 13, மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, 7 4 சேர்த்தா 11, இங்கே மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ இதை எடுக்க முடியாது. இங்கே மைனஸ் 4 மைனஸ் 2 சேர்த்தா மைனஸ் 6, மைனஸ் 7 ப்ளஸ் 1 சேர்த்தா மைனஸ் 6. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதையும் பெருக்கிறோம், இதையும் பெருக்கிறோம். ஸோ எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 8, இங்கே மைனஸ் 2 மைனஸ் 4 பெருக்கிக்கிறோம். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கி போடுவோம் சாமி. நடுவில் கூட்டிக்கிறோம். இங்கே எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 மைனஸ் 4 சேர்த்தா மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் 7 7 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 7, ஒரு மைனஸ் இருக்குது கழிக்கணும், 7லேருந்து ப்ளஸ் 1 போச்சுன்னா மைனஸ் 6, மாறி என்ன போட போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 16. இப்போ சமமாக வந்துடுச்சா, இதுக்கு பதிலாக எடுக்கலாம், ஒய் எடுக்கலாமா. ஸோ ஒய் ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 7 ஈக்குவல் டு 16. இப்போ முதலையும் கடைசி பேருக்குங்க ஒய் ஸ்கொயர், கடைசி பேருக்குங்க 7 56 மைனஸ் 56 கூட்டணும். அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 8லேருந்து 1 கழிச்சா 8லேருந்து 7 கழிச்சா 1 ப்ளஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு 16. நம்ம ப்ளஸ் 16 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 16. ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்கான மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. இப்போ டி வகுத்தல் முறையில் போடலாம். ஒய் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். ஒய் ஸ்கொயரினுடைய கெழு 1, 8 9 72 கழிச்சா ப்ளஸ் 1. எப்போ இங்கே கழிச்சான்னு வந்து இங்கே 1 வருதோ அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். அப்போது 8 9 72 பெரியனுடைய இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரியனுடைய ப்ளஸ், இது மைனஸ் 1 தான் இருக்குது. தி சிம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 8 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 8, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 9 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 9 இருந்துச்சுன்னா மைனஸ் 9. ஓகே, இதில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன இது வச்சுக்கிறோம், ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xன்னு போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் 8 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, மைனஸ் 6xமா. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x, ஒய்க்கு பதிலாக அண்டர்லைன் பண்ணோம்ல, ப்ளஸ் மைனஸ் 9 பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ இது இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். மைனஸ் 8 கழிச்சா மைனஸ் 6 வருது. அப்போ 8னுடைய கெழு 1 8 8 4 2 8, அவ்வளோதான், 2 4 8. அடுத்த உறுப்பு வந்துடுச்சு. கழிக்கணும், 1 8 கழிச்சா 7 வந்திருக்கணும், 4 2 கழிச்சா 2 வந்திருக்கணும். அப்போது எந்த முறையில் போடணும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணோம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஏவுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லாததுன்னு அர்த்தம் 1, பிக்கு பதிலாக குறி மாறி இருக்குது மைனஸ் 6, சிக்கு பதிலாக மைனஸ் 8. அப்போ பிக்கு பதிலாக மைனஸ் 6னா என்ன பண்ணணும், ப்ளஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்னு போட்டுங்க. ஏன்னா மைனஸாக இருந்தாலும் அடுக்கு ரெட்டப்படி இருந்தால் ப்ளஸ் தான் கிடைக்கும். மைனஸ் 4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக மைனஸ் 8 பை அண்டர்லைன் பண்ணிக்கலாம் குறியோட சேர்த்து 2 இன்ட்டு ஏ 2 இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 8 32 ஒரு 32 32 பை 2. 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 70 வருமா, 68 பை 2. அடுத்து 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் எத்தனை வாய்ப்பாடு போகலாம், 5 நாங்க 60, 16 நாள் 64, 17 நாள் 78 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 இன்ட்டு 4 பை 2. ஏமாக அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து நம்ம வெளியே எடுக்கணும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக ஸ்கொயர் நம்பரை போடுறேன். அப்போ ஸ்கொயர் நம்பர் என்னது, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இந்த வடிவத்தில் அதை மாற்றி எழுதணும். 1 கூட பெருக்கிற மாதிரி 1 மட்டும் விட்டுறணும், 4 கூட பெருக்கிற மாதிரி 9 கூட பெருக்கிற மாதிரி 16 கூட பெருக்கிற மாதிரி இதை மாற்றி எழுதணும். ஓகேவா. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுவில் பெருக்கல், இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 17க்கு சொந்தம் 4க்கு சொந்தம். ஸோ 4 வெளியே எடுத்துகிட்டு வரும் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 பை 2
ஸோ நடுவில் பெருக்கலோ ப்ளஸ் வந்து அந்த 2 ஆனது 2த்துக்குமே சொந்தம். அதனால் 2மே கேன்சல் பண்ணும். 2 2 6 தட் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 இது. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 இதெல்லாம் தீர்வில் வரும். நீங்கள் பாக்ஸ் கட்டிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த சமன்பாட்டுக்கு போகிறோம். இது ஒரு கிளச்சலும் இதுக்கு போகிறோம். அப்போ டி வகுத்தல் முறையில் போடலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். 9 9 கூட்டினால் மைனஸ் 6. அப்போ 3 3 9 கூட்டினா 6 வருது. இங்கேயும் மைனஸ் இங்கே மைனஸாக இருக்கிறதுனால திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -3னா என்ன போட போகிறோம்? +3. இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு +3. நம்ம ஏன் அப்படின்னு சொன்னால் எத்தனை காரணிகளை நம்ம எழுதி ஆகணும், எத்தனை மூலங்கள் எழுதணும்? 4 மூலங்கள். ஏன் இங்கே எக்ஸ் தீர்க்கன்னு சொன்னால் 1 2 3 4 எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு எத்தனை மூலங்கள் எழுதணும் சாமி? 4 மூலங்கள் எழுதணும். பாக்ஸ் கட்டிட்டேன். தேர்ஃபோர் தீர்வுன்னு எழுதினாலும் ஓகே. பாக்ஸ் கட்டினதை பார்த்து ரைட் போட்டாலும் போட்டுவாங்க. இல்லை அப்படின்னா தேர்ஃபோர் தீர்வுகள் 3, 3, 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 மற்றும் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.